வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் செப்டம்பர் 30, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பகுதி பேப்பர் நியூஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சகஸ் அகாடமி. அரசியலுக்குள் கடவுளை இழுக்க வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றம் ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் சந்திரபாபு நாயுடு தான், அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் இதை அரசியலாக்காதீங்க அப்படின்றத ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கு கோர்ட்டு. அடுத்ததாக நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்க இருக்கிறாங்க. பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு 74 வயசு ஆகுது. 2022ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்துறையின் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. மிதுன் தா என்று அழைக்கப்படும் மிதுன் சக்கரவர்த்தி நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதி. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். பின்னர் பாஜக இணைஞ்சிடறாங்க. இப்போ 2024 ஜனவரியில் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1950 ஜூன் 16ஆம் தேதி மேற்கு வங்க மாநில கொல்கத்தாவில் பிறந்த மிதுன் சக்கரவர்த்தி 1976 வெளியான தனது முதல் படமான மிரிகியாவில் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதையும் பெற்றிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது போக வரக்கூடிய அக்டோபர் 8 தேசிய திரைப்பட விழா விருது நடக்க இருக்கு. அது எத்தனாவது திரைப்பட விருது அப்படின்னு கேட்டா 70வது தேசிய திரைப்பட விருது. ஓகேங்களா. அடுத்தது பிரதமர் மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற மூத்த நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளதுக்கு மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் மோடி அவரை கலாச்சார சின்னம் என பாராட்டினார். மிருகயா, சுரசா, டிஸ்கோ டான்சர் மற்றும் டான்ஸ் போன்ற படங்களின் கதாநாயகனாக நடித்த மிதுன் சக்கரவர்த்திக்கு திரைப்படத்துறையில் அரசின் மிக உயர்ந்த அங்கீகாரமான தாதா சாஹிப் பால்கே விருது திங்கட்கிழமை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் சினிமா துறைக்கு மிதுன் சக்கரவர்த்தி ஆற்றிய இணையற்ற பங்களிப்பை அங்கீகரித்து அவருக்கு மதிப்புமிக்க தாதா சாஹிப் விருது வழங்கப்படுவது மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ இதில் முக்கியமாக இது எந்த ஆண்டிற்கான தாதா சாஹிப் விருதுனா 2022ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது. 70வது தேசிய திரைப்பட விருதாக அக்டோபர் 8 நடக்க போகுது. அதையும் மறந்துடாதீங்க. தாதா சாஹிப் விருது வாங்கினவரோட பெயர் நடிகர் மிதுன். அடுத்தது வானிலை அறிய புதிய செயலி. தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மழை, வெள்ளம், வானிலை போன்றவை குறித்த தகவல்களை அறிய தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வானிலை முன்னெச்சரிக்கை, இப்போதைய வானிலை, பெறப்பட்ட மழையளவு, நீர்த்தகங்கள்ல நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழ்லேயே அறிஞ்சுக்கிற மாதிரி டிஎன் அலர்ட் அப்படின்ற கைபேசி செயலை அரசு உருவாக்கியிருக்காங்க. மழைக்காலங்களில் மீனவர்களே அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு புயல், கனமழை குறித்த தகவல்களை நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஒரே நேரத்தில் கொண்டு வச்சிருக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த அரசு கொண்டு வந்துருச்சு அப்படின்னா வானிலை அறிய புதிய செயலி தமிழக அரசு தான் கொண்டு வந்தது. ஓகே. அடுத்தது ஹரியானா முதல்வர் யாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பேப்பர் நியூஸ்ல அவரை பத்தி வேற எதுவும் நியூஸ் கிடையாது. ஹரியானா முதல்வர் பேர் நாயக் சிங் சைனி. இவர் தான் நாயக் சிங் சைனி, ஹரியானா முதல்வர். அடுத்தது அதிவேகமா அதாவது ஒரு மேட்ச் ஆரம்பிக்குது. T20ல ஃபர்ஸ்ட் 50 ரன்னு, அடுத்து 100 ரன்னு, அடுத்து 200 ரன்னு. இதை அதிவேகமாக கடந்த சாதனையை இந்தியா நேற்று நடந்த போட்டியில் இப்போ சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்ததில் இங்கிலாந்து அணி 4.2 ஓவர்லேயே 50 ரன் அடிச்சிருந்தாங்க. நேற்றைய போட்டியில் இந்தியா 3 ஓவரில் அந்த 50 ரன்னை கடந்திருந்தாங்க. அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா விளாண்டதில் இந்தியா 12.2 100 ரன்னை 12.2 கடந்து வந்தாங்க. இப்போ அதே சாதனையை இந்தியாவே முறியடிச்சிருக்காங்க. 10.1லேயே 100 ரன்னா கடந்தது. அடுத்ததாக பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 2017 நடைபெற்ற ஒரு போட்டியில் 200 ரன்களை 28.1 ஓவரில் அடிச்சிருந்தாங்க.
நேற்றைய போட்டியில் 24.2 ஓவர்கள்லேயே வந்து அந்த சாதனையை இந்தியா முறியடிச்சிருக்காங்க. ஒரு நாள் தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா டக்வொர்த் லூயிஸ் முறையில் 49 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இதன் மூலம் அந்த அணி 5 ஆட்டங்கள் கொண்ட தொடர 3-2 என்ற கணக்கில் வந்து ஆஸ்திரேலியா வந்து கைப்பற்றிருக்காங்க. அடுத்ததாக ஜப்பான். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜப்பான் பிரதமர் மாறி இருக்காங்க. அக்டோபர் 27 தேர்தல்னு சொல்லி அந்த புதுசாக பதவி ஏற்றவர் அறிவிச்சிருக்காங்க. ஜப்பான் நாடாளுமன்றத்திற்கு அக்டோபர் 27 தேர்தல் நடைபெறும் என்று அந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிகரு இசிபா, இவர் பேரு சிகரு இசிபா, திங்கட்கிழமை அறிவித்தார். இதுவரை பிரதமராக இருந்து வந்த ஃபுமியோ கிஷிடோ அப்படின்ற ஒரு பதவி விலகினதை அடுத்து இசிபாவை கட்சி தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தது. அதையடுத்து அவர் நாட்டின் அடுத்த பிரதமராக இருக்கிறார். இந்த சூழலில் அடுத்த தேர்தல் தேதியை அவர் அறிவித்துள்ளார். அவர் இன்னும் பிரதமராக பொறுப்பேற்காததால் இந்த அறிவிப்பு இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமானது இல்லை என்று கூறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், புதிய பிரதமர் ஜப்பானோட பிரதமர் யாரு? சிகரு இசிபா. அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக லெபனான் மீது உடனடி படையெடுப்பு. இது அமெரிக்காவோட இஸ்ரேல் தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ இது இஸ்ரேலின் எதிர்கொள்ள தயார்ன்ற டாபிக் பாருங்க. இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள தயார் என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவர் நயீம் காசிம். ஹிஸ்புல்லா அமைப்போட துணைத் தலைவர் பேர் தெரிஞ்சுக்கோங்க, நயீம் காசிம். அடுத்ததாக நேபாள வெள்ளம். நேபாளத்தில் வெள்ளம், அதில் நிலச்சரிவு மூலமாக வந்து 200 பேரை தாண்டி பலியாக இருக்காங்கன்றது ஒரு செய்தி. ஜஸ்ட் இதில் வேற எதுவும் முக்கியமானதாக போடலை. நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டு, அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் 209 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நமது பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேப்பரில் வந்த நியூஸு. அதாவது பிரைவேட் செக்டாரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அடுத்த 5 வருடங்களில் சிறந்த 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்கள் ஒரு வருடத்துக்கு வந்து பயிற்சி பெறுவாங்க. அந்த பயிற்சியை பொறுத்த மட்டும் அந்த படிக்கிறவங்க ட்ரைனிங் பண்ணுறவங்க ரூபாய் 5000 வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப்பும், ஒரு முறை பெறத்தக்க 6000 ரூபாய் மானிய தொகையும் ஒரு தடவை வந்து அதை பெறுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமது பிரதம மந்திரியின் பயிற்சி திட்டம் இதுக்கு பேர். அடுத்ததாக மணிப்பூரில் ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. மாநில அரசு வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் அமலில் உள்ள ஆயுதப்படைகள், அதாவது சிறப்பு அதிகாரங்கள் சட்டத்தை மேலும் 6 மாதத்துக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த கொண்டு வந்ததுன்னா ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு வசதிக்காக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள பகுதி அல்லது மாவட்டங்கள் ஆயுதப்படைகள் சட்டத்தின் குழப்பம் நிறைந்த பகுதியாக அறிவிக்கப்படும். சரிங்களா? இந்த பகுதியில் பொது ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக அவசியமாக கருதுனா தேடுறது, கைது பண்ணுறது, துப்பாக்கி சூடு நடத்துறது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள AFSPA சட்டம் அதிகாரம் வழங்குகிறது. மணிப்பூரில் வந்து பெரும்பான்மையான மைதேயி சமூகத்தினருக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்குவதற்கு குகி, நாகா ஆகிய பிற பழங்குடி சமூகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மைதேயி சமூகத்தினருக்கு வந்து நீங்கள் வந்து பழங்குடி அந்தஸ்து வழங்கக்கூடாதுன்னு சொல்லி குகியும் நாகா ஆகிய பிற பழங்குடி சமூகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து சமூகங்களுக்கிடையே உண்டான மோதல் வன்முறையாக வெடிச்சிருக்கு. இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இது எங்கே நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. மணிப்பூரில் தான் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த எந்த சமூகத்துக்கு வழங்க இருக்காங்கன்றது தெரியணும். மைதேயி எதிர்க்கக்கூடிய சமூகங்கள் குகி, நாகா. இன்னும் 6 மாதத்துக்கு வந்து அந்த சிறப்பு சட்டத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஹிட்லருக்கு பிறகு மிகப்பெரிய பயங்கரவாதி நெதன்யாகு அப்படின்னு சொல்லி காஷ்மீரோட முன்னாள் முதலமைச்சர் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தி தெரிவித்தார். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். வரலாற்றில் வந்து ஹிட்லருக்கு பிறகு மிகப்பெரிய பயங்கரவாதி இஸ்ரேல் பிரதமர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. லெபனான் அப்படின்ற இடத்துல ஹிஸ்புல்லாவோட அமைப்பு தலைவர் ஹசன் நசரல்லா வந்து கொல்லப்பட்டதை கண்டித்து பாலஸ்தீனம் மற்றும் லெபனான் மக்களுக்கு துக்கம் மனசரிக்கும் வகையில் தனது பிரச்சாரத்தை நிறுத்துவதாக முஃப்தி தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு முக்கியமானது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டத அடிப்படையில் தான் இந்த இதை அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹிஸ்புல்லா தலைவர் கொலையை பொறுத்த மட்டும் இஸ்ரேலை கண்டித்து உத்தரப்பிரதேசத்திலும் போராட்டம் நடக்குது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் யாருன்றது ரொம்ப முக்கியம். ஹசன் நசரல்லா. டெரரிசம் பகுதியில் இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஹசன் நசரல்லா. ஏன்னா போர் இதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ
இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக, இது நாட்டு பசுக்களின் பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டம் மகாராஷ்டிராவில் கொண்டு வராங்க. நாட்டு பசுக்களோட பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டம். இந்திய கலாச்சாரம், வேளாண்மை, சுகாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டு பசுக்களை ராஜமாதா, கோமாதா என்று அறிவித்தது. அதன் பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டத்தையும் மகாராஷ்டிரா அரசு திங்கட்கிழமை அறிவிச்சிருக்காங்க. நாட்டு பசுக்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மும்பையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர், இப்போ மாநில துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவிக்கிறாங்க. மாநிலத்தின் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். இதில் மற்றபடி வேற எதுவும், இதை எங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியணும். மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது, அவர் துணை முதல்வராக கூட தேவேந்திர பட்னாவிஸ், இது ரெண்டும் நமக்கு தெரியணும். அடுத்ததாக, செய்திகள் சில வரிகளில். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வங்கதேசத்தை வீழ்த்தி திங்கட்கிழமை சாம்பியன் ஆயிருக்காங்க. 17 வயசுக்கு உட்பட்டோரோட தெற்காசிய கால்பந்து, அதை நீங்க மறந்துடவே கூட. தெற்காசிய கால்பந்து 17 வயதுக்கு உட்பட்டிருக்காண்டதுல 2-0. அடுத்தது, பெருவில் நடைபெற்ற ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் கௌதமி பனோத், அஜய் மாலிக் இணை 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணி பிரிவிலும், லக்ஷிதா பிரமோத் இணை 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவிலும் வெண்கலம் பெறுக்கணும். இது இவ்வளவு தூரத்துக்கு நீங்க இவ்வளவு டெப்தா படிக்கணுமா அப்படின்றது இல்லை. எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம்னா, இந்த இப்போ கௌதமி பனோத் இருக்காங்க அல்லது அஜய் மாலிக் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல ஒருத்தரை கொடுத்துட்டு இவங்க எந்த துறையை சார்ந்த விளையாட்டு வீரரானே கேட்பாங்க, அல்லது விளையாட்டு வீரர்னா எந்த துறையை சார்ந்தவங்க கூட கேட்கலாம். எந்த விளையாட்டு துறையை சார்ந்தவங்க, எந்த விளையாட்டை சார்ந்தவங்க, இவங்க கிரிக்கெட்டா, பேட்மிண்டனா, டென்னிஸா, வாலிபாலா, ஃபுட்பாலா அப்படி கேட்கலாம். இவங்க துப்பாக்கி சுடுதலை சேர்ந்தவங்க. அதுக்காகத்தான் நம்ம அதை படிக்கிறோம். அடுத்தது, பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணி அந்த நாட்டுக்கு செல்வது குறித்து மத்திய அரசே முடிவெடுக்கும் என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா திங்கட்கிழமை கூறினார். ஏற்கனவே பிசிசிஐ தலைவர் அமித்ஷா அவர்களின் பையனே இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததா, துணைத் தலைவர் யாருன்னா ராஜீவ் சுக்லா. இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜிடி சாம்பியன்ஷிப் ஜிடி 4 பிரிவு காற்பந்தயத்தில் இந்தியாவின் சாய் சஞ்சய் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தினார். பிரான்ஸ் கோல்கீப்பரான அண்டோனி கிரிஸ்மன் 33 வயசு சர்வதேச கால்பந்து களத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக திங்கட்கிழமை அறிவிக்கிறாங்க. பிரான்ஸோட கோல்கீப்பர், அவர் பேரு தெரிஞ்சுக்கிறோம், டோனி கிரிஸ்மன். இப்பதான் நம்ம கிரிக்கெட்லயும் டோனி ஓய்வு அறிவிச்சாங்க. அதே மாதிரி பிரான்ஸோட கோல்கீப்பர் அண்டோனி கிரிஸ்மன் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, வங்கதேசத்தின் தற்போதைய பாதுகாப்பு சூழலை ஆய்வு செய்த தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் தங்கள் அணி டெஸ்ட் தொடரில் விளையாட அக்டோபரில் அந்த நாட்டுக்கு செல்ல அனுமதி வழங்கியிருக்காங்க. பங்களாதேஷிற்கு போறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்தியர்களை கௌரிக்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் தவறவிட்டதாகவும், ஒலிம்பிக் போட்டிக்கு வீரர் வீராங்கனைகள் தயாராவதற்கான நிதிக்குழு தடுத்து நிறுத்தியதாகவும் சங்கத்தின் தலைவர் யாருன்னா பிடி உஷா குற்றம் சாட்டியுள்ளார். அப்ப இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட சங்க தலைவர் யார் அப்படின்னா பிடி உஷா தான் குற்றம் சாட்டியிருக்காங்க. கிரிக்கெட்டில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு இந்திய அணிக்கான வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய கிரிக்கெட் பயிற்சி மையத்தின் தலைவரான விவிஎஸ் லக்ஷ்மன் தெரிவித்துள்ளார். தேசிய கிரிக்கெட் பயிற்சி மையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா விவிஎஸ் லட்சுமணன். அடுத்தது, ராணி கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக சர்ஃப்ராஸ் கான், த்ருவ் ஜூரல், எஸ் தயால் ஆகியோர் இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து திங்கட்கிழமை விடுவிக்கப்பட்டனர். இந்த கேள்வி ராணி கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ இரானி கோப்பை அப்படின்றது கிரிக்கெட்டோட தொடர்புடையது. அடுத்ததாக, சீனாவில் இப்போ டென்னிஸ் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரையர் இதில் யார் யார் வந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. சீனாவில் நடைபெறும் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான யானிக் சின்னர், கார்லோஸ் அல்காரஸ் ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு திங்கட்கிழமை தகுதி பெற்றனர். இது அவ்வளவு இது இல்லை, இவங்க டென்னிஸ் பிளேயர்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சீனாவில் நடந்ததில் இந்த ஒரு படங்கள்லாம் போடுறாங்க. அல்காரஸ், சின்னர், சபலன்கா, பாலினி இவங்கெல்லாம் டென்னிஸ் பிளேயர்ஸ். அடுத்ததாக, கான்பூர் T20 விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அதிவேக 50, 100, 200 இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கோலி 27 ரன்கள். இந்திய பேட்டர் விராட் கோலி
அரை வாய்ப்பை இழந்தாலும் சர்வதேச கிரிக்கெட்டில் அனைத்து ஃபார்மேட்டிலும் 26 ரன்களை எட்டிய 4வது வீரர் என்ற இடத்த பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் டெஸ்ட்டில் வந்து 8918. அடுத்ததாக ஒருநாள் கிரிக்கெட்டில் 13906 ரன்கள், T20யில் 4158 ரன்கள் விளாசியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக ரன்களை அடித்தவர் வந்து 27,000க்கு மேலே பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறவர் நமது சச்சின் டெண்டுல்கர் 34,357 ரன்கள். அடுத்ததாக 2 இடங்கள் வந்து இலங்கையின் குமார சங்ககாரா வந்து 28,016 ரன்களும், ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டி 27,483 ரன்களும் உள்ளனர். அதற்கடுத்ததாக 27,000 ரன்கள் அடித்து விராட் கோலி அவர்கள் இருக்காங்க. அடுத்தது ஜடேஜா 300 என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டத்தின் மூலம் இந்த வங்காளதேசத்தில் 300வது விக்கெட் எடுத்த மகிழ்ச்சி ஜடேஜா. இந்த ஆட்டத்தின் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் 300 விக்கெட்டுகளை கடந்த 7வது இந்திய வீரரானார் ரவீந்திர ஜடேஜா. இது வரைக்கும் அந்த 300 ரன்கள் எடுத்த வீரர்கள் யாரெல்லாம் போட்டிருக்காங்க? அனில் கும்ப்ளே 619 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் 524 விக்கெட்டு, கபில்தேவ் 434 விக்கெட்டு, ஹர்பஜன் சிங் 417, இசாந்த் சர்மா 311, ஜாகிர்கான் 311. அதுக்கடுத்த வரிசையில் 300 விக்கெட் எடுத்த மகிழ்ச்சியில் ஜடேஜா. அடுத்ததாக இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒரு பழங்குடியின மாணவர் அவர் வந்து பணம் கட்டுறதுக்காக ஐஐடியில் சேர்றதுக்கு பணம் கட்டுறதுக்காண்டி போகிறாரு. அங்கே ஒரு 3 நிமிஷம் இடைவெளியில் வந்து அந்த சர்வர் ஒர்க் ஆகாதனால பணத்தை கட்ட முடியாதனால திரும்ப அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போகும் அந்த கோர்ட்டை கொடுத்த தீர்ப்போட சாராம்சம் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் அதுல்குமார்ன்றவர் தான் மனு செய்கிறார். அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து அதுல்குமார். இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JB பார்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது. அப்போ இந்த மாதிரி அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பழங்குடியினத்தோட வந்து இந்த அளவுக்கு அவர் முன்னேறி வந்தது பெரிய விஷயம். அதனால அவருக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் அந்த சீட்டை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பும் அளிச்சிடறாங்க. இது எந்த விதியின் பிரகாரம் கொடுத்துருக்காங்கன்றது தான் விஷயமே. அரசமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவு உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ள பிரத்யோக அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தனர். 142வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவை யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கே அந்த அதிகாரங்களை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த இதை வழங்கியிருக்காங்க. இந்த உத்தரவின் மூலம் தன்பாத் ITIயில் மின் பொறியியல் பிடெக் படிப்பில் சேர அதுல்குமாருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.